நூரி, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. நேற்று ராத்திரி என்ன நடந்தது? நேற்று ராத்திரி அங்க என்ன பார்த்த? நூரி, நூரி ஏதாவது பேசு. நூரி, நூரி, இங்க பாரு நூரி, இந்த இந்த ஜிமிக்கு உன்னோடதா? சொல்லு, உன்னோடதா? நேத்து ராத்திரில இருந்து இவளுக்கு 2-3 தடவை நினைவு திரும்பிச்சு. ஆனா எதையாவது பாத்தியான்னு நான் கேட்டா அதோட மயக்கம் ஆயிடுறா, தூங்கிடுறா. இவ கண்ணு முழிச்சு சொல்ற வரைக்கும் நம்மளால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நேத்து ராத்திரி அங்க ஏதோ நடந்திருக்கு. கர்னல், நூறு ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவ இன்னும் மயக்கமா தான் இருக்கா. இதை பாருங்க மிஸ்டர், அவளை ஞாபகப்படுத்த சொல்லி இதுக்கு மேலேயும் கம்பல் பண்ணாதீங்க. அவள் இன்னும் மென்டலி நார்மல் ஆகல. அவளை நீங்கள் இன்னும் கம்பல் பண்ணீங்கன்னா அவள் பழைய நிலைமைக்கே போயிடுவா. நீங்க யாரு? என் பேர் சரத் சேகர், இந்த வீட்டுக்கு பெரிய பையன். நூரியோட அண்ணன். நேபாளுக்கு போயிருந்தீங்கல்ல? ஆமாம், இன்னைக்கு தான் வந்தேன். கர்னல், நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இதுக்கு மேலே அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வரா. மிஸ்டர் சரத், யாரோ கொலை செய்யப்படுறத நூரி கண்ணால பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக? இந்த கேள்விக்கு நூரியால தான் பதில் சொல்ல முடியும். இந்த விசாரணையை முடிக்க நீங்களும் கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கர்னல், நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் நூரியோட கனவு இல்ல பிரம்மையா கூட இருக்கலாம். இல்ல மிஸ்டர் சேகர், நீங்க சொல்ற மாதிரி இது கனவோ இல்ல பிரம்மையோ இல்ல. அந்த முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நூறு எந்த இடத்துல இருந்து ஓடி வந்து எங்க வண்டி முன்னாடி விழுந்தாலோ அந்த இடத்துக்கு போனப்போ எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சது. அங்க பணத்தை புதைச்சதுக்கு நான் இப்ப காட்டுற ஆதாரமே போதும். இதான் ஆதாரமா கிடைச்சது. இந்த ஜிமிக்கி ஒருவேளை செத்துப்போன பொண்ணோடதா இருக்கலாம். இந்த ஜிமிக்கி ஏறக்குறைய இந்த போட்டோல இருக்காங்களே இவங்க போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த போட்டோ இறந்து போனவங்க மனைவிதான். மம்மியோட ஜிமிக்கே அது. தான் போட்டிருந்த ஜிமிக்கியை உங்க அம்மா அப்பவே கோனிகா கிட்ட கொடுத்துட்டாங்களே. யார் அந்த கோனிகா? என்னோட ஒய்ஃப். உங்க ஒய்ஃப் போட்டிருந்த ஜிமிக்கி அங்கே எப்படி போச்சு? இது அதே ஜிமிக்கி தான். டாடி என்ன சொல்றீங்க? டாடி, இந்த மாதிரி 1000 ஜிமிக்கி கடைக்கு போனா கிடைக்கும். என் கண்ணா ஜிமிக்கினா இந்த உலகத்துல இந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்கா? உங்க மனைவி எங்க? அவங்கள கேட்டு பார்க்கலாம். அவங்க ஜிமிக்கி காணாம போயிருந்தா? இப்போ அவங்க வெளில போயிருக்காங்க கர்னல். எங்க போயிருக்காங்க? அது வந்து சர்வேக்கு போயிருக்காங்க. என்ன சர்வேக்கு போயிருக்காங்க? அவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அது விஷயமா சர்வே பண்ண போயிருக்காங்க. எப்போ போனாங்க? முந்தா நாள் தான். எப்போ திரும்பி வருவாங்க? தெரியாது.
சில சமயம் போனதும் உடனே திரும்பி வந்துடுவா. அப்பப்போ வரத்துக்கு மாச கணக்கில் கூட ஆயிடும். உங்க மனைவி வீட்டை விட்டு போனா எப்ப திரும்பி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. அவ வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவளே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் சரத், அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருக்கிறத விட நம்ம ஒன்று பண்ணலாம். அவங்க எங்க போனாங்களோ நாம அங்கேயே போய் கேட்டுட்டு வந்துடலாம். எங்க நடக்குது சர்வே? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நல்லா இருக்கு. உங்க மனைவி வீட்டை விட்டு போய் இத்தனை நாளாக போகுது, எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதா? நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லுவேன் அவங்க சர்வே பண்ண போயிருக்காங்கன்னு. மிஸ்டர் சரத், நீங்க சொல்ற மாதிரி சர்வே நடந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஏதாவது பேர் இல்ல சொல்ற மாதிரி அட்ரஸ் இருக்கணும்ல? அது ஒன்றும் இல்லை கனால். கோனிகா எப்போ சர்வே எடுக்க போனாலும் அங்கே போனதும் அந்த இடத்த அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட சொல்லிடுவா. இந்த தடவை ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லை. அவள் கிளம்பி போகும்போது என்கிட்ட வந்து மத்திய பிரதேஷ் போகிறேன்னு சொன்னான். இதை பாருங்க, உங்க 2 பேரோட பேச்சில இருந்து ஒரு உண்மை புரியுது. இவர் தன் பொண்டாட்டி கிட்ட அன்பாவே பழகல. ஏன் ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறீங்க? என் ஒய்ஃப் கோனிகாவை காணோம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி நீங்க என்கொயரி பண்றீங்க. சின்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே இதுக்காக இவ்வளவு கோவப்படலாமா? இது உங்க மனைவியோடது. கர்னல், எனக்கு என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா கதையாட்டம் இருக்கு. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக நீங்க இன்னும் நிறைய பொய்யை சொல்ல பாக்குறீங்க மிஸ்டர் சரத். வாய்ப்பா. ஒருவேளை அந்த ஜிமிக்கி கோனிகாவோட இருந்தா கோனிகா சம்பவம் நடந்த இடத்துல ஒன்று உயிரோடவோ இல்லை பணமாவோ இருந்திருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா கோனிகா கொலை செய்யப்பட்டாளா? இல்லை இக்பால், யூகத்தை அடிப்படையாக வச்சு தான் இங்கே பேசிட்டு இருக்கோம். ஆதாரம்னு சொல்லணும்னா நம்ம கிட்ட வெறும் 3 விஷயம்தான் இருக்கு. 1, நூரி. அவ இன்னும் முழு சம்பவத்தையும் நம்ம கிட்ட சொல்லலை. அங்க என்ன நடந்தது, என்ன பார்த்தா. அப்புறம் அந்த ஜிமிக்கி, அது கோனிக்காதா இல்லையா? அதுக்கப்புறம் பணத்தை புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களே அந்த இடம். இந்த 3 விஷயத்தை தவிர அங்க ஒரு பொம்பளையோட பணம் புதைக்கப்பட்டதுன்னு நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. யாதவ், நீ ஒன்று பண்ணு. எஸ் கர்னல். நாயோட பணம் புதைக்கப்பட்டிருந்ததே, அங்க போ. அங்க இருக்கிற மண் எடுத்து லெபார்டரிக்கு அனுப்பிடு. என்ன? அப்புறம் தானா தெரிஞ்சிடும். அங்க மனுஷங்க யாரையாவது புதைச்சிருந்தாங்கன்னா நமக்கு அந்த மண்ணே எல்லா உண்மையும் கன்ஃபார்ம் பண்ணிடும்.
அவங்க என்ன கொல்ல வராங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்து, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. அவங்க என்ன கொன்னுடுவாங்க. அங்க யாருமே இல்ல, யாரும் இல்ல. அவங்க இங்க தான் இருந்தாங்க. நான் இப்பதான் அவங்கள பார்த்தேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நூரி 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 என்னாச்சுமா? டாடி, டாடி, அவங்க என்ன கொன்னுடுவாங்க டாடி. யார் உன்னை கொல்ல பார்த்தாங்க சொல்லு. வெளியில யாருமே இல்ல நூரி. நான் இப்பதான் பார்த்தேன். அவங்க என்ன கொல்றதுக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஆனா வெளியில தான் யாருமே இல்லையே. சரத், டாக்டர் சிங் உடனே ஃபோன் பண்ண. இவன் நிலைமை பழைய மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதோ பாரு. அப்படின்னா யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. வாங்க சார். எங்க ஷூ அடையாளம்? இதோ இங்க. இக்பால், இது மார்க் பண்ணு. ஓகே கண்ணா பிரதர். கண்ணா பிரதர், 1 8ஆம் நம்பர் ஷூ அடையாளம், இன்னொன்று 9ஆம் நம்பர். காட்டேஜுக்கு பக்கத்தில் பார்த்த ஷூவோட அடையாளமும் இந்த சைஸ் தான். 2 இடத்துல கிடைச்ச ஷூவோட அடையாளம் கொலையாளியோடதுன்னா இங்கே வந்துட்டு போனவங்க இந்த தடவை நூரியை எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு வந்திருப்பாங்க. அதான் நடந்திருக்கு. நேற்று ராத்திரி இவங்க இப்படி சொன்னதுலேருந்து ஒருவேளை இவங்க பார்த்த ஷூவோட அடையாளம் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட தான் இருக்குன்னு சொன்னேன். சார், நான் காலையில செக் பண்ணிட்டேன். 2 பேருமே 7 நம்பர் ஷூ தான் போடுறாங்க. நமக்கு கிடைச்சது 8, 9 சைஸ் ஷூவோட அடையாளம். ராத்திரி நான் வந்து இந்த மார்க்கை செக் பண்ணேன். அப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவ்ரிபடி. பேபி இப்போ முன்ன விட பெட்டரா இருக்கல? டாக்டர், இங்கேருந்து ராத்திரி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிங்க இல்லையா, அப்போலேருந்து தூங்கிட்டு தான் இருக்கா. இன்னமும் அவள் கண்டிஷன் சீரியஸாக தான் இருக்கு. டாக்டர், இன்னையோட 3 நாள் ஆகுது. அவள் நார்மல் கண்டிஷனுக்கே வரல. டோன்ட் வரி பிரதர். நான் போய் நூரியை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் சரத், உங்கள் மனைவி கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா? இல்லை. வரலையா? எனக்கு தெரிஞ்ச உங்கள் மனைவி இந்த இடத்த விட்டு போய் 4-5 நாளுக்கு மேலே ஆகுது. எத்தனை நாள் ஆகுது? ஒரு ஃபோன் கூட வரல? அவங்க எங்கே இருக்காங்க, எப்போ வருவாங்க? கர்னல், அவங்க ஃபோன் பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களை ஒன்றுமே பண்ண சொல்லலை. என்ன அவங்க கிட்டே இருந்து ஃபோனோ இல்லை இன்ஃபர்மேஷன் வந்தால் இமீடியட்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஷினா, நீ நூரி கூட அவள் ரூம்லேயே இரு. நூரியை விட்டு ஒரு நிமிஷம் கூட தனியாக போகக்கூடாது. எஸ் சார். வாக்பால். மண்ணோட லேப் ரிப்போர்ட் வந்துச்சு கர்னல். ரிப்போர்ட்டில் என்ன இருக்கு? நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். அந்த மண்ணில் மனுஷனோட ரத்தம் இருக்கு. பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அப்படின்னா அங்கே மனுஷனோட பணத்தை தான் புதைச்சிருக்காங்க. அந்த மண்ணை செக் பண்ணும்போது கோழிக்கு போகிற இறை கிடச்சிருக்கு. என்னது? கோழி சாப்பிட்ற இறை கிடச்சிருக்கா? அனிலுக்கு பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்குல்ல?
இந்த கொலைக்கும் அனில் சீகலுக்கும் அவர் குடும்பத்துக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கு. கர்னல், என் மனைவி மத்திய பிரதேஷ் போயிருக்கான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, அவ வரலங்கிறத பத்தி என்கிட்ட எதுக்காக கேக்குறீங்க? எங்களுக்கு கோனிகாவோட ஜிமிக்கி எந்த இடத்துல கிடைச்சதோ அந்த இடத்துல ஒரு மனுஷனோட பணத்தை புதைச்சி திரும்ப அங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பணம் மறைக்கப்பட்டிருக்கு. சோ அதனால எங்களை சந்தேகப்படுறீங்களா? ஒருவேளை அந்த இடத்துல புதைச்ச பணம் உங்க மருமக கோனிகாவோட தான் இருக்கலாம். கோனிகாவை பத்தி நீங்க சொன்னது பொய்யா கூட இருக்கலாம். ஏதோ சர்வேக்காக போனாங்க நீங்க. நான்சென்ஸ். ஆரம்பத்துல இருந்து என் வைஃப் செத்து பண்ணதா சொல்றீங்க. அவங்க உயிரோட இருந்தா எங்க இருக்காங்க? காட்டேஜுக்கு பக்கத்துல உங்க மனைவியை புதைச்சிருக்காங்க. அந்த மண்ணை செக் பண்ணி பார்த்ததுல கோழிக்கு போடுற இறையும் அந்த மண்ணில் இருந்திருக்கு. அப்புறம் நீங்க கோழி வியாபாரம் பண்றீங்க, பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சிருக்கீங்கல்ல? ஒருவேளை உங்க மனைவிய கோழி மாதிரி கொண்டீங்களா என்ன? இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என் மனைவி உயிரோட தான் இருக்கா. நீங்க சொல்ற மாதிரி உயிரோட இருந்தா ஏன் அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க? Oh God. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க கோனிகா. கர்னல், மத்திய பிரதேஷ்க்கு சர்வேக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னல என் வைஃப் கோனிகா.